பூரணி பூரணி சீக்கிரம் அந்த பானை எடுத்துட்டு வாமா. சூரியன் வரும்போது கரெக்டாக பொங்கல் பொங்கிடணும், அதான் நல்லது. பொண்ணு மாப்பிள்ளை வர ரெடி ஆனவளான்னு தெரியலையே. அல்லி அல்லி, ஐயோ நமக்கு தான் கையும் ஓடலை காலம் ஓடலை, ஏதோ நம்ம பொங்கல் விடுற மாதிரி. என்னதான் இருந்தாலும் நம்ம பேரனும் பேத்தியும் தலை பொங்கல் கொண்டாடச்ச பார்க்கச்சுல கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக தான் இருக்கு. செந்திரு செந்திரு, என்னம்மா கூப்பிட்டியோ? ஏட்டி யாராவதுல்ல, பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிடு பொங்கல் வச்சிருவோம். வாராவுமா, கிளம்பிட்டு இருக்காவ. சரி சரி வரட்டு வரட்டு. எனக்கு தான் ஒரே பதட்டமா இருக்கு. ஏம்மா காலையில் சுகர் மாத்திரை போடலையோ? இவா ஒருத்தி. ஏட்டி நம்ம வீட்டில் இப்படி யாரும் தலை பொங்கல்லாம் கொண்டாடினது இல்லை பத்தியா? மொத என் பேரனுக்கு நடக்குதுங்கச்சுல அந்த சந்தோஷத்தில் எனக்கு பதட்டமாக இருக்குட்டி. ஆமாம்மா, எனக்கு கூட கல்யாணம் முடிச்சு கொடுக்கச்சுல நீ பொங்க பொடி கொடுக்க கூட காசு இல்லாமல் இருந்தா எனக்கு கூட தலை பொங்கல் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு என் பையனுக்கு நடக்கு, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. அம்மா சரி சரி, நீ மசம் நிற்காம அந்த பொங்கல் பானைக்கு சந்தன குங்குமம் வச்சு பூரணிக்கிட்ட கொடுத்து விடு. சரிம்மா. நான் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு 2 வரவு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. அண்ணி அண்ணி, மைனி சீக்கிரம் அண்ணி, நேராகுது. அம்மாச்சி அப்பதுலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவ்வளோதான் மைனி, முடிஞ்சது, என்ன வந்துடுறேன். சீக்கிரமா வாங்க. பூரணி சித்தி, பானையை கொண்டு அம்மாச்சிட்ட கொடு. சரி சித்தி. அண்ணி கிளம்பிட்டாவளா? இல்லை சித்தி, இந்த இப்போ வந்துடுதுன்னு சொன்னாவ. சரி சித்தி. என்ன பூரணி, என் மேலே இருந்த கோபம் போயிட்டா சித்தி? நல்ல நாள் அதுமா யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்க வேண்டாமேன்னு பேசுகிறேன். மற்றபடி என் கோபம் அப்படியே தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் உங்கள் அம்மா கிட்ட கொண்டு விட்டுருவேன். அப்புறம் நீ என் மேலே வருத்தப்படாத, தப்பு உன் மேலே தான். சித்தி சித்தி. மைனி, ஏன் மைனி சோகமாக இருக்கியே? இல்லை நீ, சித்தி வந்தாவளா, என்கிட்ட பேசினாவ. சரி என் மேலே கோபம் போயிட்டா சித்தின்னு கேட்டேன். அதுக்கு இருந்துச்சுனவே. நல்ல நாள் அதுமா யாருக்கிட்டே பேசாமல் இருக்க வேண்டான்ட்டு தான் பேசுகிறேன். மற்றபடி உன் மேலே கோபம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டாவ. கூடிய சீக்கிரம் உன்னைய கொண்டு உங்கள் அம்மா வீட்டில் விட்டுருவேன்னு சொன்னாவ நீ. மைனி, இதை நினச்சா வருத்தமாக இருக்கியே? இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேம்லா. சரிங்க. இல்லை நீ, இருந்தாலும் பயமாக இருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டோம்னா நான் இந்த மாதிரிலாம் சுதந்திரமாக இருக்க முடியாது. ஐயோ மைனி, அது இப்போதைக்கு நடக்காது. நீங்கள் எப்பயும் போல சிரிச்ச மாதிரி மூஞ்ச வைங்க. இன்னைக்கு பொங்கல், அதனால யாருமே கவலைப்படக்கூடாது. கை பறந்தா வழி பறக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வழி பறக்கும். சரிங்க நீ. சரி, என் சேலை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. நல்லா இருக்கு, நல்லா பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கியே. என்ன மைனி இப்படி சொல்லிட்டியே? இதுக்கு தான் நான் உடம்பு குறைக்கணும் ட்ரை பண்ணுறேன், குறையவே மாட்டேங்கி. ஐயோ அண்ணி, உங்களுக்கு இந்த உடம்பு தான் அழகு. அப்படியே சொல்றியே? ஆமாம். அம்மா சேலை தான் கட்ட தெரியாதே, அப்புறம் இந்த ஸ்டைலில் யார் கட்டி விட்டா? உண்மையை சொல்லுங்க, முத்து தானே கட்டி விட்டான். ஐயோ மைனி, வெக்கமா வருது, அப்படிலாம் பேசாதீங்க. அப்போ முத்து தான் கட்டி விட்டுருக்கா. ஐயோ மைனி, சத்தியமா இல்லை, நான் தான் யூடியூப்பை பார்த்து கட்டினேன். அல்லி, பூ வைக்காம வந்துட்டு பாரு. என்ன மாமா, வச்சிருக்க பூ பத்தாதா? அதானே, ஓவரா பண்ணாத. என்னல ஒரு அக்கா கறி இருக்காளே, அவ தலையில ஒண்ணுமே இல்லையே, கொஞ்சோண்டு பூ கொடுப்போன்னு வரியா? எல்லாத்தையும் பொண்டாட்டி தான் கொடுக்காவ. அல்லி, நீ என்ன கொஞ்சம் பூ வச்சுக்கோ, நல்லா இருக்கும். வேண்டாம் மாமா. சரி, சேலை கட்டி விட்ட மாதிரி நானே பூ வச்சு விட்டுறட்டா? ஐயோ மாமா, அதானே பார்த்தேன். எங்க கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. அது வந்து மைனி. வந்து போயிலாம் இருக்கட்டும். சேலை கட்டி விட்டது முத்து தானே, ஏன்டா வந்து அப்படியே நடிச்சிட்டியே நான் தான் செல்ல பார்த்து கட்டினேன்ட்டு. ஏட்டி இப்போ என்ன, சேலை கட்டி விட்டா என்ன? ஒன்றும் இல்லை ஜாமி, உன் பொண்டாட்டிக்கு நீ கட்டுறா, நான் எங்கே வந்தேன். அல்லி, பூ வச்சு விடட்டுமா? போதும் தலையில இருக்க பூவே போதும், அதை கொண்டு வா எனக்கு. அல்லி அண்ணி, அம்மாச்சி அப்போ தேய்ச்சி கூப்பிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வாங்க. உங்க ரொமான்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கிடுங்க. ஐயோ மைனி, நீங்க வேற. நாங்களும் ஒரு நாள் தலை பொங்கல் கொண்டாடுவோம், ஞாபகம் இருக்கட்டும். ஆமாட்டி, உனக்கு நான் தானே சீர் கொண்டு வருவேன். சீர் கொண்டு வரதெல்லாம் இருக்கட்டும், முதல் தலை பொங்கல் கொண்டாட வாங்க. நீங்க பண்றதை பார்த்தா சாயந்தரம் தான் வந்து சேருவீங்க போலயே. வந்துருவீங்களா? வரோம் போட்டி. சரி, சின்ன சிறுசுங்கன்னா அப்படிதான் இருக்கும். நான் போறேன். ஏன் மாமா, தலை நிறைய பூ வச்சிருக்கேன், அப்புறம் இது எதுக்கு? இல்ல இல்லிமா, இது மட்டும் எதுக்கு மிச்சம் இருக்கணும்? அதுவும் உன் தலையில வச்சா இன்னும் அழகா இருக்கும்ல. ஐயோ மாமா, மைனி தலையில பூவே இல்லை பாருங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. அம்மாச்சி அப்பதுல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நேராவது வாங்க மாமா, பொங்கல் விட போலாம். சரி போலாம். அம்மாச்சி, இந்த பானை கொண்டு வந்துட்டியா? இட்டி அவி 2 பேரும் என்ன பண்றாவ? இந்த வந்துட்டு இருக்கா அம்மாச்சி. சரி, நேராவது பத்தியா அதான் கேட்டேன். எம்மாடி செந்திரு, நீ போய் அந்த அரிசி எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. அம்மாச்சி, வேற ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? ஏட்டி, அந்த மஞ்சள் கொலை, பனக்கிழங்கு, கரும்பு, அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை எடுத்துட்டு வாட்டி படையல் போடுறதுக்கு. சரி அம்மாச்சி.
ஏட்டி சீத்து. அடடா மீனாட்சி, வா மீனாட்சி, சரியான நேரத்துல தான் வந்திருக்கா. ஏட்டி பொங்கல் வச்சாச்சா? இல்ல மீனாட்சி, இனிமேதான் வைக்கணும். சரி, அப்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளை எப்படி பொங்கல் விடுதான்னு பார்க்க வந்தோம்டி. மீனாட்சி, உன் வீட்டுல பொங்கல் விட்டியாமா? அதெல்லாம் அதிகாலையிலே விட்டாச்சுடி. பொங்கல் நல்லா கிழக்க பார்த்து பொங்குச்சு. ஆமா, இந்த வருஷம் நல்ல யோகா தான். சரி சரி, வரத்துல அந்த பிள்ளைகளையும் கூட்டு வந்துருக்கலாம்மா. அவ்வளோ வர இப்பதான் அவரவர் வீட்டுல பொங்கல் வைக்காவோ. பொங்கல் விட்டுட்டு வார ஆச்சின்னாவோ. சரி, நான் முன்னாடி பாறேன், நீங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி சரி, பொங்கல் விட்டுட்டு பொறுமையா வரட்டு. எங்க பொண்ணு மாப்பிள்ளை எங்கட்டி? ஏ அம்மா, தலை பொங்கலாம், அதனால நல்லா டிப்பு டாப்பா கிளம்பிட்டு இருக்காவோ. மெதுவா தான் வருவாவலாம். சரி சரி, வரட்டு வரட்டு. அட மீனாட்சி பாட்டி வாங்க. வாருமா, எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பாட்டி. மீனாட்சிம்மா வாங்க, எப்போ வந்திய? இப்பதான் வந்தேன் சந்திரு. ஏட்டி எல்லாரும் வாரியல, பொண்ணு மாப்பிள்ளை எங்கட்டி? வாரவுமா, தலை பொங்கல்லாம் அதான் கொஞ்சம் நல்ல டிப்பு டாப்பா கிளம்புவாளாட்டு இருக்கு. நேரம் ஆகுதுலம்மா. வருவாவ. பூரணி, நீ அந்த பொருள்லாம் படையில் போடுற இடத்துல வை. சரியம்மாச்சி. இம்மா, இந்த பொங்கல் விடுறதுக்கு அரிசி. கொண்டாம்மா. மீனாட்சி அம்மா வாங்க, எப்போ வந்திய? இப்பதாம்மா வந்தேன். ஹாப்பி தலை பொங்கல். தேங்க்ஸ்மா. மருமவளே, உனக்கு இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கே. நல்ல டிஃபரெண்டா கட்டிருக்கியம்மா. யாரு கட்டி விட்டா? எனக்கு மட்டும் தான் தெரியும். ஐயோ மைனி, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். மருமவளே, உனக்கு இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு. உன் கலருக்கு எடுப்பா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. மீனாட்சி அம்மா எடுத்து தந்த சேலை தான். அம்மா, சேலை நல்லா இருக்குதா? நல்லா இருக்குமா. உன் கலருக்கு என்ன கலர் புடவை கட்டினாலும் நல்லா இருக்கும். அல்லிம்மா, நேரம் ஆகுதுலம்மா. முத்து எங்க? அம்மாச்சி கிளம்பிட்டாவே, இந்த இப்ப வந்துருவாவே. நான் வந்துட்டாரு மாப்பிள்ளை. எடையங்க அப்பா பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியை நிக்கச்சுல என் கண்ணே பற்றம் போல இருக்கு. ஐயா, ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியாம்மா? சரி, நேரம் ஆகுதுல, வந்து பொங்கல் விடுங்க ரெண்டு பேரும். சரிங்க மீனாட்சியம்மா. அல்லி, இந்தாம்மா உன் கையினால வந்து பொங்கல் அரிசியை போடு. ஐயோ அத்தை, என் கையால எதுக்கு? நீங்க அம்மாச்சி மீனாட்சி அம்மா பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்க 3 பேர் கையால போடுங்க அத்தை. ஐயோ அல்லி, அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு தானே தலை பொங்கல், அதனால நீ தான் உன் கையினால போடணும். அப்புறம் அடுத்த வருஷம்னா வீட்டுல மூத்தவியே போடலாம். ஆமா, இது தலை பொங்கல் பத்தியா, அதனால உன் கையால தான் போடணும். ஆமாம்மா, நீயும் என் பேரனும் சேர்ந்தாப்புல போடுங்க. அப்பதான் எனக்கு மனசுக்கு நிறைஞ்சாப்புல இருக்கும். சரிங்க அம்மாச்சி. இந்தாம்மா. ஐயா நீயும் வா, ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புலயே அரிசி போடுங்க. சரிம்மா. இல்ல தம்பி, ஹாப்பி பொங்கல்ல. ஹாப்பி பொங்கல் பூரணி. அரிசி போடத்துல குழவு விடுமா சீத்து? சரி மீனாட்சி. இந்த வருஷம் போல இனி எல்லா வருஷமும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பொங்கல் விடணும். பொங்கல் பொங்குது, பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். ஒத்த குழவுன்னு நிறுத்த கூடாதுல்ல சீத்து, என்ன 2 குழவு விடு. பொங்கல் நல்ல கிழக்க பார்த்து பொங்கிருக்கு. இனி உங்க 2 பேர் வாழ்க்கையிலும் நல்ல யோகம் தான். ஆமா, என் மருமக வந்த நேரம் எங்க வீடு நல்லா இருக்கு. என்னமா உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்க போகுது. பொங்கலோ பொங்கல். மீனாட்சி அம்மா, நீங்க இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ரொம்ப நன்றிம்மா. ஏட்டி என்ன நன்றின்ட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கா? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. அது என் கடமை டி, செய்ய வேண்டியது என் கடமை. மீனாட்சி, நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமா, பரவு வெறுங்கையோடைய போவே, சாப்பிட்டுட்டு தான் போவேன். ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி. கை பறந்தா வலி பறக்கும் பாவோ. இனி உங்க குடும்பத்துல நல்ல வலி பறக்கும், கவலைப்படாம இருங்க.